35வது பக்கத்துல இந்த சிம்பிள்ஸ் மட்டும் பார்த்து வந்தோம்ப்பா. இப்போ இந்த பாடத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இந்த ஷார்ட்ஸ்ல. பாடம் 14 கடா ஜபர் பற்றிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. கடா ஜபர் என்பது ஜபர் மற்றும் அலீஃப் ஆகியவற்றின் சாணத்தில் இருப்பதாகும். அதாவது நம்ம என்ன படித்தோம், ஒரு எழுத்துக்கு எம்டியா அலீஃபும் ஜபர், அந்த எழுத்து மேலே ஜபர் வந்து பின்னாடி அலீஃப் வந்திருக்கு, அலீஃப் வந்து முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு ஜபர் வந்திருக்கு, ரெண்டும் சேம் தான். நாம் எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து. மீம் அலீஃப் ஜபர் இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, இது வந்து அலிஃபே மத்தா குறிக்கிறது. அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நம்ம வந்து நீட்டி ஓதணும் அப்படின்னு படிச்சிருந்தோம். அதான் சொல்லியிருக்காங்க. கடா ஜபர் என்பது ஜபர் மற்றும் அலிஃப், அதாவது அலிஃபே மத்தாவின் ஸ்தானத்தில் இருக்கிறது. லாங் வீடியோஸில் நான் இதெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா உங்களுக்கு தெளிவாக புரியும். த அலிஃப் ஜபர் தா, அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். தா கடா ஜபர் தா, கடா ஜபர் அலிஃபே மத்தாவை போன்றது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதோட ஓசை நீட்டல் ரெண்டுமே சேமாக இருக்கும். எழுதப்பட்டிருக்கிற விதம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து அலிஃப் போட்டு ஜபர் போட்டிருப்பாங்க, இங்கே வந்து ஒரே கடா ஜபர் மட்டும் போட்டிருப்பாங்க. ரெண்டுத்துலேயும் வந்து ஓதல் நீட்டல் ஒரே மாதிரி இருக்கும். எழுதப்பட்டிருக்கிற விதம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். மீம் அலிஃப் ஜபர் மா, அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். மீம் கடா ஜபர் மா, கடா ஜபர் அலிஃபே மத்தாவை போன்றது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஜால், இது வந்து ஜால், நிறைய பேர் தானே ஓதுறீங்க, தப்பு. ஜா, ஜால் கடா ஜபர் ஜா, கடா ஜபர் அலிஃபே மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். வாவ் கடா ஜபர் வா, கடா ஜபர் அலிஃபே மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஹம்சா கடா ஜபர் ஆ, கடா ஜபர் அலிஃபே மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஹா கடா ஜபர் ஹா, கடா ஜபர் அலிஃபே மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். இது வந்து ஒரு ஃபேமஸ் தாலிய வல்லினமான எழுத்து. க அந்த சவுண்டோட ஓதணும். காஃப் கடா ஜபா கா, கடா ஜபர் அலிஃபே மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். நூன் கடா ஜபர் நா, கடா ஜபர் அலிஃபே மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். சாது ஒரு ஃபேமஸ் தாலியா வல்லினமான எழுத்து, எல்லா நிலைகளிலுமே வல்லினமாக ஓதணும். சாத் கடா ஜபர் சா, கடா ஜபர் அலிஃபே மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஹம்சா கடா ஜபர் ஆ, குறியீடுகள் பெற்ற அலிஃப்னு சொல்லக்கூடாது, ஹம்சான்னு சொல்லணும். கடா ஜபர் அலிஃபே மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். அலிஃபே மத்தா கடா ஜபர் ரெண்டுமே சேம் தான். நீட்டல் ஓசை சேம், எழுதப்பட்டிருக்கிற விதம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும்.